ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாய் பிரசாத பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். பதிவை முழுவதுமாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. 16 வருஷம் ஒரு குழந்தை தன்னோட தாயோட கருவறையிலே இருந்தது. நான் இந்த உலகத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு 16 வருஷம் தாயோட கருவறையிலேயே அந்த குழந்தை ஏன் இருந்தது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பு நமக்கு ரொம்ப அழகான பொருட்கள்லாம் வந்திருக்கு. ஷீரடியிலிருந்தும் பிரத்யேகமாக நம்ம சாய் குடும்பத்துக்காகவேன்னு நிறைய விஷயங்கள் உருவாக்கியிருக்கோம். அது எல்லாம் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். சரி, முதல்ல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன், பாருங்கள். நம்ம சாய் குடும்பத்தில் ரொம்ப நாளாகவே நிறைய பக்தர்கள் கேட்டுட்டு இருந்த விஷயந்தான், பாபாவோட நம்ம சாயோட டோர் ஸ்க்ரீன் வேணும், டோர் கர்டன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம சாய் குடும்பத்துக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாபாவோட ஸ்க்ரீன் தான் அற்புதமாக இருக்கார் பாருங்கள். நம்ம சமாதி மந்திரில் பாபா ராஜ அலங்காரத்தோட சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி பாபாவோட ஸ்க்ரீன் இருக்குது, டோர் ஸ்க்ரீனு ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ராதாகிருஷ்ணா ஸ்க்ரீனும் இருக்குது. 2 ராதாகிருஷ்ணா ஸ்க்ரீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாபாவோட டோர் கர்டன் ஸ்க்ரீன். இப்போ இந்த வீடியோலேயே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன விலை ஆகும், கொரியர் சார்ஜ் என்ன ஆகும், அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவோம். உங்களோட பேரும் அட்ரஸ் மட்டும் அனுப்பினா போதும். என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பாபாவோட பாதுகை பார்த்துருப்பீங்க, பாபாவோட பாதம். அப்புறம் அழகான பாபாவோட சிலைகள் சின்னதுலேருந்து கொஞ்சம் பெரிய சிலை சைஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரத்யேகமாக பாபாவோட இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத புது புது மாடல் தத்ரூபமான பாபாவோட சிலைகள்லாம் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நியூ மாடல், இப்போ தான் புதுசாக வந்திருக்கு நம்ம சாய் குடும்பத்துக்காக. மொத்தம் 4 டிசைன் இருக்குது. பாபாவோட சிலைகளே மொத்தம் 4 டிசைன், புது டிசைன் வந்திருக்கு. ரொம்ப தத்ரூபமாக இருப்பார் பாபா. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பார். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நானே பேசுகிறேன். இது மட்டும் இல்லாமல் உதி பாக்ஸ் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், நீங்களே பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஏதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் மெசேஜ் அனுப்பிடுங்க. இப்போ இந்த பொருட்கள், இப்போ பார்க்குற பொருட்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, பாபாவோட சிலை வேணும், டோர் ஸ்க்ரீன் வேணும், அப்புறம் பாருங்கள், அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணும்போதே உங்களோட அட்ரஸும் அனுப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு நான் சொல்ல முடியும். அதனால் உங்களோட அட்ரஸும் அனுப்பி வச்சுருங்க. ஃபோன் பண்ண வேணாம். உங்களோட பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பரு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. குரு சரித்திரம் புக்கு கூட இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்துட்ருக்க இந்த சிலையும் நல்ல மார்பிள் சிலைக்கு அடுத்த குவாலிட்டி. உங்களுக்கு லைஃப் டைம் கேரண்டி. இந்த சிலையெல்லாம் கலர் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும் இந்த பாபா சிலையெல்லாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சிலையெல்லாம் இதுலேயே 2-3 சைஸ் இருக்குது. பொறுமையாக பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் குரு சரித்திரம் புக்கு, சச்சரிதம் புக்கு அதெல்லாம் இருக்குது. சச்சரிதம் புக்கு விலை இல்லாமல் தான் கொடுக்குறோம். நம்ம சாய் குடும்பத்துக்காக கொஞ்சம் புக்கு விலை இல்லாமல் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த புக்கு வேணுங்கிறவங்க கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். குரு சரித்திரம் புக்கு இருக்குது, ஸ்தவணமஞ்சரி புக்கு இருக்குது. ஸ்தவணமஞ்சரி புக்குக்கும் எந்த ஒரு விலையும் கிடையாது. பாபாவோட விளக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருப்பீங்க. பாபாவோட முழு உருவமும் அழகாக இருக்கும் இந்த விளக்கில். பித்தளை விளக்கு. அப்புறம் காரில் முன்னாடி மாட்டுற மாதிரி இந்த இது இருக்கும். பாபாவோட டாலரோடு சேர்ந்த மாதிரி காரில் முன்னாடி நீங்கள் மாட்டுறதுக்காக இருக்கும். கார் வச்சுருக்கிறவங்க வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன இருக்குன்னா, கருங்காலி பிரேஸ்லெட் இருக்கு. கருங்காலி பிரேஸ்லெட்டு ஒரிஜினல் கருங்காலி பிரேஸ்லெட் தான், லேப் டெஸ்ட் பண்ணது. அப்புறம் கருங்காலி மாலையும் இருக்குது. நான் போட்டிருக்கேன் பாருங்கள் கையில் கருங்காலி பிரேஸ்லெட். இதே கருங்காலி பிரேஸ்லெட் தான் ஒரிஜினலு, ஃபஸ்ட் குவாலிட்டி, லேப் டெஸ்ட் பண்ணது. அப்புறம் கருங்காலி மாலை இருக்குது. கருங்காலி மாலையும் இருக்குது பாருங்கள். இதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி தான், லேப் டெஸ்ட் பண்ணது, ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது மட்டும் இல்லாமல் ஸ்படிக மாலையும் இருக்குது. ஸ்படிக மாலை தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி உரசனா நெருப்பே வரும். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் உரசி காமிப்பேன், நீங்களே பாருங்கள். இதுதான் உதி பாக்ஸு. இந்த உதி பாக்ஸும் இருக்குது. வேணுங்கிறவங்க இதுவும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். உட்டனில் தான் இருக்கும், வுட்டில் தான்.
ரொம்ப நேர்த்தியாக அழகாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் விபூதி மட்டும் போட்டு வச்சுக்கலாம். பாபாவோட உதி பிரசாதம் இல்லை வேறு ஏதாவது கோவில் உதி வாங்கினா கூட இதில் நீங்கள் அழகாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உதி பாக்ஸு நல்லா பொறுமையாக தான் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இதான் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்படிக மாலை. இப்போ இந்த மாலையை நான் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு உரசி காமிக்க போகிறேன். நெருப்பே வரும், நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸ்படிக மாலை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி வச்சுருக்கோன்னு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்படிக மணி மாலை வந்து நாங்கள் வாங்குகிறோம், ஒரிஜினலாக என்னன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. முக்கியமாக உடம்புல வந்து இந்த குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஸ்படிகம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பொதுவாக நம்ம ஸ்படிகம்லாம் நம்ம வீட்டில் இருந்தாலே ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு நான் உரசி காமிக்க போகிறேன். லைட் ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பாருங்கள், நான் கையில் வச்சுருக்கேன். இப்போ லைட் ஆஃப் பண்ணோன்னே நீங்கள் என்னோட பசங்க நிக்கில் நிக்கிதா கரெக்டாக லைட் ஆஃப் பண்ண போகிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்படிகமணி மாலையை உரசி காமிக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகேவா? இப்போ 2 மணியை வந்து நான் உரசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஸ்பார்க் வருது, நெருப்பு வருது பாருங்கள். ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்படிகம், அதனால தான் இந்த அளவுக்கு ஸ்பார்க். ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க, வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்காக தான் இப்போ நான் அந்த உரசி வந்து காமிச்சேன். இப்போ லைட் போட்டாச்சு. அதனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மணியை வந்து உரசி பார்க்குறேன்னு மாலையை வந்து பிச்சிடாதீங்க. அதையும் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து உரசி பார்க்கணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் உரசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாலையை வந்து பிச்சிட்றாங்க. பாபா சிலையெல்லாம் எடுத்து பத்திரமா பின்னாடி வச்சுருவோம். ரொம்ப அழகாக இருக்கார்ல தத்ரூபமாக. இப்போ அடுத்ததாக வேறு என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தவண மஞ்சரி புக்கு, இது வந்து விலை கிடையாது. நம்ம சாய் குடும்பத்துக்காக கடந்த 5 வருடங்களாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். கடைசியாக ஒரு 60-70 புக்கு மட்டும் இருக்குது. இது முடிஞ்சோன்னா திரும்பவும் நம்ம பிரிண்ட் அடிக்க கொடுத்துருவோம். பிரிண்ட் அடித்ததுக்கப்புறமாவும் தொடர்ந்து கொடுப்போம். இப்போதைக்கு 50-60 புக்கு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். குரு சரித்திரம் புக்கு வந்து நீங்கள் விலை கொடுத்து தான் வாங்கணும், கொரியர் சார்ஜோட. சாய் சச்சரிதம் புக்கு இப்போதைக்கு இலவசமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் நீங்கள் எது வேணாலும் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ விலை, கொரியர் சார்ஜ் என்ன ஆகும், எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து சிலைகள் ஏதாவது நீங்கள் வாங்குனீங்கன்னா 100% அது உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நான் அனுப்பி வச்சுறேன். அதே மாதிரி பாபாவோட டோர் ஸ்க்ரீனு, கர்ட்டனு, இப்படி எது வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நானே ஃபோன் பண்ணி எவ்வளோ விலையாகும், உங்கள் ஊருக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ செலவாகும், நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் அனுப்பி வச்சுருவேன். கூடவே உதி பிரசாதம், மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம், மஞ்சள், அப்புறம் காசி அஷ்டகந்தா சந்தனம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களோட நேம், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, என்ன பொருட்கள் வேணுமோ அதை மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்புங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். தேவையான பொருட்களை பத்திரமா அனுப்பி. சரி, இப்போ நம்ம அந்த குழந்தை யாருன்னு பார்க்கலாமா? ஒரு 16 வருஷம் தன்னோட தாயோட கருவிலேயே இருந்தது. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும், அந்த தந்தைக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த குழந்தை ஏன் 16 வருஷம் தன்னோட தாயோட கருவிலேயே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அந்த குழந்தை யாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்பு நீங்கள், நான், நம்மளை பெற்றெடுத்தவங்க, அப்புறம் நமக்கு பிறந்த குழந்தைகள், இப்படி எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறக்கும்போது தன்னோட தாயோட கருவறையிலேருந்து ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே தான் வரும். அதற்கான காரணம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். எல்லா குழந்தைக்கும் தன்னோட தாயோட கருவில் இருக்கும்போது இறைவனோட, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுளோட தரிசனம் கிடச்சிரும். அந்த ஆத்மாவுக்கு கடவுளோட தரிசனம் கிடச்சிரும். நம்ம அந்த ஆத்மாவுக்கு அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் போயிட்டோம், இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம மாயையில் மாட்டிக்குவோம், பிறப்பு இறப்புங்கிற சுழலில் மாட்டிக்குவோன்னு அந்த குழந்தைக்கு, அந்த சிசுவுக்கு, அந்த கருவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் தன்னோட தாயோட கருவறையிலேருந்து வெளியே வரும்போது எனக்கு இந்த உலகம் வேணான்னு ஒவ்வொரு குழந்தையும், நீங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான், நமக்கு பிறந்த குழந்தைங்களும் அப்படி தான் அழுதுகிட்டே வருவதற்கான காரணமே அதான். எனக்கு வேணான்னு அழுதுகிட்டே வருவாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. திருப்பவும் அவங்க போன பிறவியில் செய்த அதே அந்த மாயையில் மாட்டிக்கிட்டு பிறப்பு இறப்புங்கிறத சூழலில் மாட்டிக்கிட்டு நம்ம தவிக்கிறோம். ஆனால் அந்த கருவறையில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியும், பத்திரமா இருக்கும், நமக்கு இது வேணுமா, இறைவனோட அடிப்பை நம்ம சேர்ந்தா போதுமேனு ஒவ்வொரு குழந்தையும் விரும்பும். ஒவ்வொரு சிசுவும், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த கருவில் இருக்கும்போது. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்ம அழுதோம்ல வெளியே வரும்போது, அம்மாவோட
வயிற்றுலேருந்து வரும்போது அழுதம்ல, அந்த கருவறையிலேருந்து வெளியே வரும்போது, இந்த உலகத்துக்கு போக மாட்டேன்னு இறைவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த கருவறையிலே இருக்க தான் நம்ம எல்லோரும் விருப்பப்பட்டோம். இதே மாதிரி தான் ஒரு குழந்தை விருப்பப்பட்டு அழுது அடம் பிடிச்சி நான் வெளியவே போக மாட்டேன் என்ன நடந்தாலும்னு 16 வருஷம் தாயோட கருவறையிலே இருந்தது அந்த குழந்தை. நான் வெளியே போக மாட்டேன், வெளியே போனால் மாயையில் மாட்டிக்குவேன். 16 வருஷம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ 10 மாதம் முடிஞ்சு ஒரு 11 மாதம் 12 மாதம் அதிகபட்சம் 13 14 15 மாதம் கூட நம்ம ஏதாவது நியூஸில் அங்கே இங்கேன்னு கேள்விப்பட்டிருப்போம், செய்தித்தாட்கள்னு படிச்சிருப்போம் செய்திகள்லாம். ஆனால் இது நினச்சி பாருங்கள், 16 வருஷம் அந்த அம்மா எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. குழந்தை உள்ளுக்குள்ளேயே வளருது. யாரோட குழந்தைன்னா வியாசரோட குழந்தை. வியாசர் வேதத்தை தொகுத்து எழுதினாரு பாருங்க, தொகுத்து வழங்கினாரு பாருங்க, அந்த வேத வியாசரோடது. வியாச முனிவரோட மனைவி, அவங்க வயிற்றுல அந்த குழந்தை 16 வருஷம் அடம் பிடிக்குது. நான் வெளியே போக மாட்டேன், போனால் நான் மாயையில் மாட்டிக்குவேன்னு. கிருஷ்ணரே நேரடியாக அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருப்பா, நீ வெளியே போனாலும் நீ மாயையில் மாட்ட மாட்ட, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், நீ மாயையில் மாட்ட மாட்ட, உனக்கு மாயையில் நீ அகப்பட மாட்ட அப்படின்னு ஒரு வரமே கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வருது. பிறக்கும்போதே 16 வயது பாலகனாகவே அந்த குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்த உடனே 16 வயசு பையனாக வெளியே வரான், வந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன். அந்த பையனோட பேர் தான் சுக முனிவர், சுக பிரம்மர். அந்த சுக பிரம்மர் நடந்து போகிறாரு. அந்த பையன் 16 வயசு பாலகன் நடந்து போகிறான். 16 வயசு ஒரு இளைஞன், பாலகன்னு சொல்ல முடியாது, 16 வயசுனா நான் இளைஞன் தானே. நடந்து போகிறான். உடம்புல ஒட்டு துணி இல்லை, துணி இல்லாமல் நடந்து போகிறான். அவங்க அப்பா வியாசர் பின்னாடியே மகனே மகனேன்னு கத்திக்கிட்டே போகிறாரு, ஓடுறாரு அவரும். இந்த பையன் பாட்டு பிறந்தவொடனே நடக்க ஆரம்பிச்சிட்டான். 16 வயசு பையனாக பிறகுறான். பிறந்தவொடனே உடம்புல ஒட்டு துணி இல்லை, அவன் பாட்டு நடந்து போகிறான். பின்னாடி அவங்க அப்பா வியாசர் வியாச முனிவர் மகனே மகனேன்னு கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாரு. அப்போ தான் ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடக்குது, விசித்திரமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு குளத்தில் கன்னி பெண்கள், அழகழகான குமரி பெண்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் அந்த குளத்து வழியாக நடந்து போகிறான். அதை பார்த்தோன்னே இவருக்கு, வியாச முனிவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, நம்ம பையன் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நடந்து போகிறான், அங்கே பெண்கள் எல்லாம் குமரி பெண்கள், அழகழகான பெண்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்களே, எல்லோரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் அந்த பெண்கள், அந்த பையன் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அந்த இளைஞன் நடந்து போகிறான். அந்த பெண்கள் எப்போதும் போல் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அவங்க பாட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை. அவங்க கண்டும் காணாத மாதிரி அந்த பையன் போகிறான், பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு எதுவுமே இல்லை, எதுவுமே தோணலை, எதுவும் வெக்கப்படலை, எதுவுமே தோணலை, தப்பாக எதுவுமே தெரியல, தப்பாக எதுவுமே தெரியல. அந்த பையன் பாட்டு நடந்து போகிறான், இந்த பெண்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே வியாச முனிவர் வராரு. அவரை பார்த்த உடனே இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே பயந்து போயிட்டு துணியெல்லாம் சரி செஞ்சுக்கிறாங்க வெக்கப்பட்டு. வியாச முனிவர் வராரு, அவரை பார்த்து இந்த பெண்கள் எல்லாம் வெக்கப்படுறாங்க. ஆனால் இந்த பாலகன், இந்த பையன் பாலகன் கிடையாது, இளைஞன், 16 வயசு இளைஞன் நடந்து போகிறான், வெக்கப்படலை, எதுவுமே தோணலை அந்த பெண்களுக்கு, தப்பாக எதுவுமே தோணலை. வியாச முனிவர் வியந்து பார்க்குறாரு, என்னடா நம்ம வரோம், நம்ம ஒழுங்காக ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்கோம், ஆடைகள்லாம் போட்டிருக்கோம், நம்ம ஒரு வயதானவர், ஒரு முனிவர், ஆனால் நம்மளை பார்த்து இந்த பெண்கள் வெக்கப்பட்டு துணிகள்லாம் சரி செஞ்சுக்கிறாங்க. 16 வயசு ஒரு இளைஞன் பையன் நடந்து போகிறான். அந்த பையனை பார்த்து எதுவுமே இந்த பெண்களுக்கு தோணலை, தப்பாக எதுவுமே தோணலைன்னு. ஏன்னா அந்த பையனோட மனசில் அந்த மாதிரியான எண்ணங்கள் கிடையாது. எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த விஷயத்த நம்ம சொல்லுவோம், இவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, இவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களாம் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமைங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் அது பொறாமையாங்கிறதே அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதாவது பொறாமைங்கிறது என்னன்னு தெரிஞ்சதுனால தானே நம்ம சொல்கிறோம் அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு. இந்த பையனோட மனசில் அந்த 6 விதமான உட்விகாரங்கள் எதுவுமே கிடையாது. இந்த கோபம், காமம், பேராசை, மதம், இனம், இந்த மாதிரியான எந்த ஒரு பற்றுமே கிடையாது. கோபம் கிடையாது, பேராசை கிடையாது, மதம் கிடையாது, வேற்றுமை கிடையாது, மோகம் கிடையாது, காமம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த பையனோட மனசில். இப்படிப்பட்ட சுக முனிவர் தான் வேத வியாசரோட மகன். சுக முனிவர், சுக பிரம்மர் தான் பரீட்சித் மகாராஜாவுக்கு
பாகவதத்தை 7 நாட்களில் சொல்லி கொடுத்தாரு சொன்னார். பரீட்சித் மகாராஜா தன்னோட வாழ்நாட்களோட கடைசி 7 நாட்கள் சாக போகிறோன்னு தெரிஞ்ச அந்த 7 நாட்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டார். கங்கை நதிக்கரையில் போய் உட்காந்துட்டார். கங்கை நதிக்கரையில் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்போட இலக்கு என்ன, நம்மலாம் இன்னொரு 7 நாளில் செத்து போயிடுவோம்னா அவ்வளோதான், தைய தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவோம், அழுது புலம்ப ஆரம்பிச்சிருவோம், என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு. அவர் எல்லாம் ராஜா எல்லாத்தையும் திறந்துட்டு என்ன பண்ணிட்டார், நேராக போய் கங்கையில் போய் உட்காந்துட்டாரு. உட்காந்து என்னோட பிறப்போட ரகசியம் என்ன, நான் எதுக்காக பிறந்திருக்கேன், என்னோட பிறப்போட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அங்கே போய் உட்காந்துட்டார். பரீட்சித் மகாராஜாவும் சாதாரணமான நபர் கிடையாது. கருவறையில் இருக்கும்போது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு வந்து எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க, போட்டி போடுறாங்க, பொறாமப்படுறாங்க, எதிரிகள் இருக்காங்க, அவங்க இவங்கன்னு ஏதேதோ கதைகள்லாம் சொல்லுவோம். ஆனால் பரீட்சித் மகாராஜா தன்னோட தாயோட கருவறையில் இருக்கும்போதே எதிரியை சந்தித்தது. அந்த பரீட்சித் மகாராஜா கருவில் இருக்கார். அந்த கருவை அழிக்கணும்னு அஸ்வத்தாமன் வந்து கருவில் இருக்கிற குழந்தைன்னு கூட பார்க்காம பிரம்மாஸ்திரத்தை வந்து எழுதுகிறான் அஸ்வத்தாமன். அந்த கருவில் இருக்கும்போதே குழந்தைய வந்து ஆசீர்வதிச்சார். கிருஷ்ண பரமாத்மா ஆசீர்வதித்து அந்த குழந்தைய அந்த பிரம்மாஸ்திரத்துலேருந்து காப்பாற்றினார். குழந்தைக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கடவுளை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தது. பார்க்குறதெல்லாம் இதுதான் நான் கனவுல கண்ட அந்த உருவமாக இருக்குமா, நான் கனவுல கண்ட அந்த பகவான் இவர் தானா அப்படின்னு பார்க்குறவங்களை எல்லாரையும் அந்த உருவத்தோடு ஒப்பிட்டு அந்த பரீட்சித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவரோட பேர் வந்து பரீட்சித் மன்னன் வந்திருக்கு. நம்மளும் நம்ம சாய் குடும்பமாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூடிய சீக்கிரமே பாகவதம் கதைகள் எல்லாம் ஒவ்வொரு அத்தியாயமாக பொறுமையாக வந்து கேட்க போகிறோம். கூடிய சீக்கிரமே இது எல்லாமே நடக்கும். நம்ம சாயோட அருளால் தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டுருங்க. கூடிய சீக்கிரமே சுந்தரகாண்டம் பாராயணம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பித்து முடித்ததுக்கப்புறம் உடனடியாக நம்மளும் பரீட்சித் மன்னன் மாதிரி சுகமுனிவர் சொல்கிற அந்த பாகவத கதைகளை நம்ம எல்லோரும் கேட்க போகிறோம். நம்ம சாய் குடும்பமாக எல்லோரும் ஒன்றிணைந்திருப்போம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக அனைத்து சாய் பக்தர்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து தேர்வு காலம். நிறைய மாணவர்கள் வந்து தேர்வு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்காகவும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.